ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் அன்பு குழந்தைகளே. வகுப்பு 5 கடல். இன்னைக்கு நாம் பாடல் பகுதி, கடல்ன்ற பாடல் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். சரி, இயற்கை. இயற்கை என்றால் என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இயற்கையாக இருக்கக்கூடியவை சூரியன், நிலா, காற்று, வானம், இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடியது. சரி, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 பூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நிலம். பஞ்சபூதங்கள்ல முதல்ல நாம் நிலம் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? அடுத்தது நீர். நிலம்க்கு அடுத்தபடியாக பஞ்சபூதங்கள்ல நீர். அடுத்தது காற்று. அதற்கு அடுத்தபடியாக ஆகாயம். அதற்கு அடுத்தபடியாக நெருப்பு. இப்போ நாம் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? 5 பார்த்துருக்கோம். அதனால தான் அதை பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதில் மிகவும் முக்கியமானது எதுன்னு கேட்டால் நீர். நீரின்றி இந்த உலகம் அமையாது. சரியா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது நீர். அந்த நீர் பற்றின ஒரு பகுதியை, அதாவது நீர்நிலைகள். நீங்கள் என்னென்ன நீர்நிலைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எதெல்லாம் நீர்நிலைகள்னு சொல்லுவோம்? ஆறு, ஏரி, குளம், கடல், இதெல்லாம் நாம் நீர்நிலைகள் சொல்லுவோம் இல்லையா? அந்த கடல் பற்றிய ஒரு பாடலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்த்தீங்களா? இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? கடல். எல்லாரும் கடற்கரைக்கு போயிருப்பீங்க, கடல் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, அடுத்தபடியாக பாருங்களேன். இங்கே என்ன தெரியுது? கப்பல். இப்போ நம்ம கடற்கரைக்கு போகும் பொழுது கப்பலை கண்டிப்பாக பார்த்துருப்போம். அப்படி கப்பலை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாரும் மனசில் என்ன தோணும்? இந்த கப்பலில் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பயணம் செய்யணும் அப்படின்னு தோணும். கப்பலை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு நாளைக்கு நம்ம பயணம் செய்யலாமே அப்படின்னு தோணும். அதே மாதிரி கப்பல் என்ன பண்ணுவாங்க? வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து போய் அங்கே அவங்களுடைய பொருளீட்டுவதற்காகவும் அல்லது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த கப்பலை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வாங்க. இதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? கடற்கரையில் பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீர் மிக முக்கியமானது நான் சொன்னேன். நம்முடைய இந்திய நாடு எடுத்துக்கிட்டோம்னா கூட 3 பக்கம் கடலாலும் 1 பகுதி நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. அதனால தான் இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு சொல்றாங்க. தீபகற்பம் என்றாலே 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. நம்ம இந்திய நாடு 3 பக்கம் கடலாலும் 1 பகுதி நிலப்பகுதியாலும் சூழப்பட்டுள்ளது. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்திய நாட்டை தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த கடல் பாடல் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அதுல முதல்ல பாருங்க, இந்த கடல் பாடல் அப்படிங்கிற இந்த பாடலை எழுதின இந்த ஆசிரியரை பத்தி முதல்ல பார்த்துடலாம். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா குழந்தைகளே? பாருங்க, யார் இவரு? இவர் தான் கவிமணி தேசிக விநாயகனார். யார் இவரு? கவிமணி தேசிக விநாயகனார். உங்க எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். கவிமணி தேசிக விநாயகர் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க சின்ன வகுப்புல இலக்கிய மன்ற போட்டிகள் நடத்தும் பொழுது கவிமணியின் பாடல்கள் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு இலக்கிய மன்ற போட்டி நடத்தியிருப்பாங்க. பாடல் ஒப்புவித்தல் போட்டி. அதில் நீங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்போ கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ முதல்ல இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவர் 1876ஆம் ஆண்டு, 1876ஆம் ஆண்டு ஜூலை திங்கள், ஜூலை மாதம் 27ஆம் நாள் பிறந்தார். எந்த ஊர்ல? இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். எங்க பிறந்திருக்கிறாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள
தேரூரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. இவருடைய பெற்றோர் யாரு? சிவதானு பிள்ளை, சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. அடுத்தபடியா இவர் இயற்றிருக்கக்கூடிய நூல்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு? என்னென்ன நூல்கள்? ஆசிய சோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், இது போன்ற நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. என்னென்ன நூல்கள்? ஆசிய சோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம். இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். நூல்களை சிலவற்றை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தபடியாக இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார். அதாவது இவருடைய பாடல்கள் இனிமையானவை, அதே சமயத்தில் எளிமை மிக்க பாடல்கள். எளிமை மிக்க பாடல்கள் என்ன அப்படின்னா என்ன? மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்களை இவர் எழுதியுள்ளமையால் இவர் கவிமணி என்று போற்ற பெற்றார். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில். இவர் இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாருன்னு அம்மா சொன்னேன். அந்த நூல்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இயற்கை பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. குழந்தை பாடல்கள், உங்களை மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க? குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக நமக்கு இந்த கடல் பாடல் அமைந்துள்ளது. அப்ப இப்ப நாம அந்த பாடலை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? கடல். இப்ப என்ன பாடல் பார்க்க போறோம்? அம்மா சொன்ன கடல். எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? எல்லை அறியாய் பெருங்கடலே. கடலுக்கு எல்லையே கிடையாது. நீங்க கடற்கரைக்கு போயிருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்க நின்று பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதற்கு எல்லை என்பது, அதாவது முடிவு என்பதே கிடையாது. அதனால தான் இங்கே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆசிரியர் பாருங்களேன், இந்த கடலை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி போற்றி பாடி இருக்கிறாருங்கிறத இப்போ நம்ம பாடலில் பார்க்க போகிறோம். எல்லையறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ, நீ இரவில் கூட தூங்க மாட்டியா கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, அல்லும் பகலும் ராத்திரி பகலாக நீ அந்த அலைகள் பார்த்தீங்கன்னா ஓய்வே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ராத்திரி பகலாக அந்த அலைகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாமெல்லாம் ஓய்வு எடுக்கிறோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செய்வோம், அதற்கப்புறமா நமக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கிறோம். இரவில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஓய்வு எடுக்கிறோம். ஆனால் கடல் எப்பொழுதுமே இரவு பகல் எப்பயுமே அது ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. எப்பொழுதும் அந்த அலைகள் அங்கே அடித்து கொண்டு தான் இருக்கும். உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, அலுப்பு உனக்கு களைப்பு கூட கிடையாதா அப்படின்னு கவிஞர் கேட்கிறாரு பாருங்களேன். அலுப்பு, அலுப்புனா என்ன? களைப்பு,
சோர்வு, உனக்கு சோர்வே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் ஓயாம நீ ஓடிக்கிட்டே இருக்கிறியே, அலைகள் வந்துக்கிட்டே இருக்கே, அதனால உனக்கு களைப்பே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. பார் என்ன அழகா கடல் அவர் வர்ணிச்சு பாடியிருக்கிறார் பாருங்களேன். அடுத்த வரிகள் பாருங்க. பொங்க திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. பொங்கு திரைகள், அலைகள் பாருங்களா, அப்படியே அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மாணவ செல்வங்களே, நம்ம போய் கடற்கரையில் பார்க்கும் பொழுது அந்த அலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கடற்கரைக்கு போனோன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சந்தோஷப்படுவாங்க. பெரிய அலை எங்கே வருதுன்னு போய் பார்த்து நம்ம நின்று நம்ம மேலே அந்த அலை மோதாதான் அந்த அளவுக்கு ஆர்வமாக அங்கே போய் நிற்போம். பொங்கு திரைகளோ, திரைகள்னா என்ன தெரியுமா? அலைகள்னு அர்த்தம். அப்போ பொங்கி வரக்கூடிய அந்த அலைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. புறவினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புறவினா குதிரை. புறவினா என்ன? குதிரை. புறவினா குதிரை. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. பொங்கி வரக்கூடிய அந்த அலைகளானது புறவிகள் அணிவகுத்து செல்வதை போல் உள்ளனவே. குதிரைகள் அணிவகுத்துனா வரிசையா, குதிரைகள் வரிசையாக ஓடும் பொழுது எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த குதிரைகள் வரிசையாக ஓடும் பொழுது எப்படி இருக்கு, அது மாதிரி தான் இந்த அலைகளான். எதுக்கு எதை ஒப்பிடுறாரு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த அழகு இருக்கு அப்படிங்கிறத கவிஞர் இதுல ஒப்பிட்டு சொல்றாரு. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. எப்படி இந்த பொங்கக்கூடிய அலைகளானது இந்த குதிரைகள் அணிவகுத்து செல்வதை போல் உள்ளனவே கடலே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கலாம் நம்ம. எங்கும் உணதலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே. அந்த அலையிலிருந்து வரக்கூடிய சத்தமானது, அதாவது எங்கும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கடல் பகுதி முழுவதும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தமானது எங்கிருந்து, அலையின் மூலமாக வருதா அல்லது இடியோசையின் மூலமாக வருதான்னு நாங்க சந்தேகப்படுற அளவுக்கு அந்த சத்தம் இருக்கு. இடி பாருங்களேன், இடி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இடியின் சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த அலைகள் அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சத்தம் அலைகளோட சத்தமா அல்லது இடியிலிருந்து வரக்கூடிய சத்தமா அப்படின்னு நாங்க சந்தேகப்படுற அளவுக்கு கடல் முழுக்க சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக பாருங்க. மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீன் உலவும் கடலே. மலையை உனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற, அது மட்டுமா மகர மீன் உலவும் கடலே. எண்ணற்ற மீன்கள் கடலுக்குள் உனக்குள்ளதான் வாழ்கின்றனவே. உங்க எல்லாருக்கும் தெரியும், மீன்கள் குளத்திலையும் இருக்கும், ஆறுலையும் இருக்கும், ஏரிலையும் இருக்கும். இருந்தாலும் கடல்ல நிறைய மீன்கள் இருக்கும் இல்லையா? நிறைய வகையான மீன்கள், கடல் மீன்கள்னு நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வகையான மீன்கள் இருக்கும். மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீன் உலவும் கடலே. மலையை உனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற, அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற மீன்களும் உனக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள இருக்கின்றனவே. அடுத்தது, விளைக்கொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. முத்து, முத்து எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடலுக்கடியில் சிப்பிக்குள்ள முத்து இருக்கும். அது விலை மதிக்க முடியாத பொருள். முத்து உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். பாருங்க, முத்து, இந்த முத்தை விலை மதிக்க முடியாத பொருள். நம்ம என்ன பண்றோம்? அணிகலனாக பயன்படுத்துறோம். தங்கம், வைரம் போன்ற ஆபரணங்கள் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த முத்தையை நம்ம என்ன பண்றோம்? ஆபரணமாக போட்டுக்கிறோம். எப்படி? முத்து மாலை, முத்து வளையல், அதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? அப்போ விலைக்கொள் முத்தளிக்கும் கடலை, விலை மதிக்க முடியாத இந்த முத்து எங்கிருந்து நாம எடுக்கிறோம்? கடல்ல இருந்து தான் நாம எடுக்கிறோம். முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? கடலுக்கு அடியில போய் தான் இந்த முத்தை எடுத்துட்டு வருவாங்க. தூத்துக்குடியில முத்து குளித்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கடியில போய் தான் இந்த முத்தை எடுத்துட்டு வருவாங்க. இது விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள். அடுத்தது, சிப்பி விளையாடற் குதவும் கடலை. இந்த மாதிரி சிப்பிகள் கடலுக்குள்ளதான் விளையாடிக்கிட்டு இருக்கு, கடலுக்குள்ளதான் இருக்கு.
அப்ப கடலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். அடுத்தபடியாக மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. மழை பெய்வதற்கு எது முக்கிய காரணம்? கடல். எப்படி மழை எப்படி பெய்யுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது கடல் நீர் சூரிய ஒளி படும் பொழுது நீர் ஆவியாகி மேலே சென்று மேகங்களாக திரண்டு அதற்கப்புறமா மழை பெய்யும். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கடல் நீர் சூரிய ஒளி படும் பொழுது ஆவியாகி மேலே சென்று மேகங்களாக திரண்டு நிற்கும். அதுக்கப்புறம் அதுதான் என்னவாகும்? மழையாக பொழியும். அப்போ மழைக்கு மூலமும் நீ கடலே, மழை பெய்யறதுக்கும் நீ காரணமாக இருக்கிற, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. அந்த மழை பெஞ்சு எல்லா இடங்களையும் மழை பெய்யும் இல்லையா? மழை ஆறலையும் விழும், ஏரி குளம் குட்டை எல்லா இடத்துலையும் மழை தண்ணி விழும். கடைசியில் அது எங்க போய் கலக்குது? கடல்ல போய் தான் கலக்கும். அப்போ மழை பெய்யறதுக்கு மூல காரணமாகவும் நீ இருக்கிற, திரும்ப அந்த மழை பெய்யும் பொழுது அதை வாங்கி சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடமாகவும் கடல் இருக்கு அப்படிங்கிறத கவிஞர் இதுல சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளார் கடலே. இத்தனை சிறப்பு வாய்ந்த, இத்தனை மகிமைனா பெருமை, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய கடலே, உன்னை மதித்து முடிக்க வளார். உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு யாரால முடியும்? உன்னுடைய பெருமையை யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த பெருமைகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. என்ன சொல்றாங்க? வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளார் கடலே. மகிமைனா பெருமை அப்படின்னு அர்த்தம். சிறந்த பெருமையுடைய கடலே, சிறந்த பெருமையுடைய கடலே, உன்னுடைய பெருமையை மதித்து போற்றி புகழக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. அதை விட உன்னுடைய பெருமைகள் இன்னும் அதிகமானது அப்படின்னு சொல்றாரு கவிஞர். அடுத்தது பாருங்க, இந்த பாடலை முழுவதுமா ஒரு தடவை பார்த்துருவோமா? கடல். எல்லையறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. எல்லையில்லாமல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ, இரவுல கூட நீ உறங்க மாட்டையா கடலே. அல்லும் பகலும் அலைக்கடலே, ராத்திரி பகல் பார்க்காம அலைகள் அடித்து கொண்டே இருக்கின்றன. உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, உனக்கு சோர்வுங்கிறதே கிடையாதா கருங்கடலே. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. அதாவது அலைகள் பொங்கி வருது இல்லையா, அது குதிரைகள் அணிவகுத்து போகுது இல்லையா, அதற்கு ஒப்பானதாக இருக்கக்கூடியது. அப்போ குதிரைகள் அணிவகுத்து போகிற அளவுக்கு அந்த அலைகள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. எங்கும் உடதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே. கடல் அங்க ஃபுல்லா சுத்தி பார்த்தோம்னா ஒழிச்சுக்கிட்டே இருக்கே ஒரு ஓசை. அது அலையிலிருந்து வரக்கூடிய ஓசையா அல்லது இடியின் முழக்கமா அப்படின்னு நாங்க சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கே. நீங்க கடற்கரைக்கு போனீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? சத்தம் கேட்டு, அந்த அலையோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீன் உழவும் கடலே. மலையை உனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற, எண்ணில் மகர மீன் உழவும் கடலே. எண்ணிலடங்காத நிறைய மீன்களையும் நீ உள்ள வச்சுட்டு இருக்கிற. அதாவது கடலுக்குள்ள எண்ணிலடங்காத மீன்கள் இருக்கின்றன. விலைக்குள் முத்தளிக்கும் கடலே, விலை மதிப்பில்லாத முத்தை கொடுக்கக்கூடிய கடல். ஏன்னா முத்து நாம கடல் கடியிலிருந்து தான் நாம எடுக்கிறோம். சிப்பி விளையாடல் குதவும் கடலே, சிப்பி உன்னுடைய கடலுக்குள்ளதான் விளையாடி கொண்டிருக்கின்றனவா, அதற்கு சிப்பிகள் விளையாடுவதற்கு நீ உதவியாக இருக்கிறாய் அல்லவா. மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. சூரிய வெப்பம் பட்டு மழை நீர் ஆவியாகி அப்புறம் தான் மழை பெய்து நம்ம பார்க்கிறோம். அப்ப மழை பெய்யறதுக்கு மூல காரணமாகவும் நீ இருக்கிற. அது மட்டும் இல்லாம அதை வாங்கி வைக்கிறது அப்படின்னா என்ன? கடைசியா மழை நீர் கடல்ல போய் கலக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கலனாகவும் நீ இருக்கிற இல்லையா. அடுத்தது, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவலார் கடலே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமையெல்லாம் இருக்கிற கடலே, உன்னை யாருமே உன்னை போற்றக்கூடிய அளவுக்கு யாருக்குமே திறமை பத்தாது. அதாவது அதை விட
அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக நீ இருக்கிற அப்படின்னு கவிஞர் கடலை என்ன அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன். மாணவ செல்வங்களே, இயற்கையை கவிஞர் எவ்வளவு அழகா போற்றி இருக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த இயற்கை வளத்தை நாம போற்றி பாதுகாக்கணும். அதுல என்னென்ன வளங்கள் இருக்கு நாம இப்ப இந்த பாடலை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த வளங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? போற்றி பாதுகாக்கணும் இல்லையா? மாணவ மணிகளே, நீங்க இதெல்லாம் போற்றி பாதுகாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடற்கரைக்கெல்லாம் போறீங்க, போகும்பொழுது அதை பார்த்து ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அங்க குப்பை போட்டுட்டு வரக்கூடாது, அதை கவனத்துல வச்சுக்கணும். அப்போ இந்த இயற்கையை நம்ம என்ன பண்ணணும்? போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை நாம் எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். மாணவ மணிகளே, கடலை மட்டும் இல்ல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களையும் நீங்க போற்றி பாதுகாப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur.